இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, தாழ்ச்சியே வாழ்வின் எழுச்சி. தாழ்ச்சி இல்லை என்றால் வாழ்வில் மகத்துவம் இல்லை என்பதை இயேசு தன்னுடைய வாழ்வின் வாயிலாக நமக்கு சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்லாமல் நம்மை வாழ அழைப்பு விடுக்கின்றார். எடுத்துக்காட்டிற்கு பாதம் கழுவும் சடங்கு. பொதுவாக பாதம் கழுவுவது என்பது பணியாளர்கள் அல்லது அடிமைகள் செய்கின்ற ஒரு வேலையாக கருதப்பட்டது. தாழ்ந்த ஒரு வேலை என்று கருதப்பட்ட ஒன்றை உயர்ந்த நிலையில் இருந்த இயேசு, கடவுளின் மகன், தனக்கென்று பெரும் செல்வாக்கை கொண்டவர், மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். இப்படி பெரும் நிலையில் இருந்த இயேசு ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பணியாளன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்வின் மூலமாக மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அதாவது அவர் சட்டத்தை பொருட்படுத்தவில்லை, மாறாக தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி, நான் செய்தது போல் நீங்களும் மற்றவர்களுக்கு பணிபுரியுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக மற்றவர்கள் மீது அதிகாரம் காட்டுவதல்ல நம்முடைய வாழ்வு, மாறாக பணிவிடை புரிவதுதான் என்பது. பணியாளர்கள் தங்கள் ஆயனை விட உயர்ந்தவர்கள் அல்ல என்பதுதான். இதை எப்படி புரிந்து கொள்வது? ஆயனே பிறருடைய கால்களை கழுவுகின்ற பொழுது பணியாளர்களாகிய நம்முடைய வேலையும் அதுதான். ஆக ஆயனை விட நாம் உயர்ந்தவர்கள் என்றால் ஆயன் செய்ததை நாம் செய்யாமல் இருப்பது. ஆனால் இங்கு ஆயனை விட நாம் உயர்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு எவ்வாறு பாதங்கழுவி தன்னை தாழ்த்தி கொண்டாரோ அதுபோன்று நாமும் தாழ்ந்த நிலையிலிருந்து பிறருக்கு பணிவிடை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக இதை 4 நிலையிலே நாம் பார்க்கலாம். முதலாவது, பணிவிடை புரிதல் என்பது வயதான மனிதர்களுக்கு, அதுபோன்று இளைஞர்களுக்கு. ஏனென்றால் வயதான மனிதர்களுக்கு உடனிருப்பது, இளைஞர்களுக்கு விசுவாசத்தை நம்முடைய வாழ்வின் வாயிலாக அவர்களுக்கு ஊட்டுவது. ஏனென்றால் அவர்கள் நாம் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதில்லை, ஆனால் நம்முடைய செயல்களை பார்த்து கற்றுக்கொள்ளுகின்றார்கள். இரண்டாவது, தாழ்ச்சிதான் தலைமைத்துவம். அது குடும்பமாக இருக்கலாம், வேலை செய்கின்ற இடமாக இருக்கலாம். இங்கு எல்லாம் நமக்கு சவாலாக இருப்பது நம்முடைய சுயநலம் அல்லது நம்முடைய தற்பெருமை. அவற்றை அப்புறப்படுத்தி தாழ்ச்சியினை நாம் தலைமைத்துவமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று இரண்டாவதாக நாம் அழைப்பு பெற்றிருக்கின்றோம். மூன்றாவதாக, கிறிஸ்துவை அடையாளப்படுத்துதல். ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் அனுப்பியவரை ஏற்றுக்கொண்டால் என்னையே ஏற்றுக்கொண்டதற்கு சமம். அனுப்பப்பட்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் தந்தையாகிய இறைவனையும் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஆனால் இயேசுவை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது அவர் செய்த செயலை நாமும் செய்கின்ற பொழுது அதை நாம் ஆமோதிக்கின்றோம், ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அந்த அடிப்படையிலே அவர் நமக்கு விட்டு சென்றவற்றை நாம் செய்கின்ற பொழுது, அதாவது நம்முடைய வார்த்தையிலே சுத்தம் இருக்க வேண்டும், நம்முடைய செயலிலே சுத்தம் இருக்க வேண்டும், நம்முடைய நடத்தையிலே சுத்தம் இருக்க வேண்டும். அதன் வழியாக பிறர் கிறிஸ்துவை நம் வாழ்வின் வாயிலாக அறிந்து கொள்ளுகின்றார்கள். அதுதான் நாம் பிறருக்கு காட்டுகின்ற ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வு. நான்காவதாக பார்க்கின்ற பொழுது, ஏழைகளை, ஒடுக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளுதல். அதாவது கடவுளை நாம் போற்றுகிறோம். ஏனென்றால் கடவுள் நம்மை படைத்தார் என்றெல்லாம் நாம் பாராட்டுகின்றோம், போற்றுகின்றோம், புகழுகின்றோம். ஆனால் அவர் அனுப்புகிறவர்களை நாம் நிராகரிக்கின்றோம். ஏனென்றால் இயேசு நம்மிடம் அனுப்புகின்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? நிச்சயமாக பணக்காரர்களோ அல்லது வசதி படைத்தவர்களாகவோ இருக்க போவதில்லை. சாதாரண உடையில் இருக்கின்ற மனிதர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், நோயாளிகளாக இருக்கலாம், ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கலாம், தனிமையில் வாழ்கின்றவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் உதாசீனப்படுத்துகின்ற பொழுது இயேசுவை நாம் உதாசீனப்படுத்துகின்றோம் என்று பொருள்படுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசு குருக்கள் அல்லது அருட்சகோதரிகள் வழியாக மட்டுமே செயல்படுவார் என்பதல்ல. ஏழைகள், நோயாளிகள் இவர்கள் வழியாகவும் செயல்படுகின்றார், அவர்களிலும் இருக்கிறார் என்பதுதான் யதார்த்த உண்மையும் கூட. அதை புரிந்தவர்களாக, தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக வாழ்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.